ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங்கில் லெசன் 3.8 லெவல் பார்க்க போகிறோம். இதோடைய ஹெட்டிங் வந்து எமோஷன் மெஷின். இங்கே பாருங்க, எமோஷன் மெஷின் சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீனில் 3 பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஹாப்பி, சேட், மே. இப்போ இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது, பட்டன் இருக்குது. ஐ எம் ஃபீலிங், கீழே வந்து கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகே, இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம். அதோடைய அவுட்புட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன மாதிரி வரணும்னு சொல்லிட்டு. Create an app that lets you select different emotions to display on screen using the emoji icons. Icons யூஸ் பண்ணி நம்ம எமோஷன்ஸை வெளிப்படுத்தணும். டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை டிஸ்பிளே பண்ண போகிறோம். Do this. Add an event for when the user clicks the happy button. Happy பட்டனை கிளிக் பண்ணும்போது the happy emoji appears. அந்த ஐகான்ஸ்லேருந்து நம்ம இமேஜ் எடுத்தோம் இல்லையா போன லெவலில், அதே மாதிரி தான் நம்ம ஹாப்பி இமோஜி வரணும். த ஐகான் கலர் சேஞ்சஸ் டு எல்லோ. அந்த ஐகானோடைய கலர் வந்து எல்லோவா சேஞ்ச் ஆகணும். த டெக்ஸ்ட் சேஞ்சஸ் டு ஹாப்பி. இங்க பாருங்க, ஐ எம் ஃபீலிங்னு இருக்கு இல்லையா கொஸ்டின் மார்க்கு, இங்க வந்து ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், ஆட் அன் ஈவெண்ட் ஃபார் வென் த யூசர் கிளிக்ஸ் த சேட் பட்டன். சேட் பட்டனை கிளிக் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான் சேட் இமோஜி வரணும். ஐகான் கலர் வந்து ப்ளூவா இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து சேட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட், மே பட்டனை இந்த மேன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது இமோஜி வந்து அந்த ஆங்கிரியா இருக்கிற மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். இமோஜி மே அப்படின்ற மாதிரி வரணும். கலர் வந்து கிரே கலர் வரணும். டெக்ஸ்ட் வந்து மே அப்படின்னு சேஞ்ச் ஆகணும். ஓகே, இப்போ பண்ணலாங்களா? இப்போ கிளிக் பண்ணும்போது தானே ஒவ்வொரு பட்டனையும் கிளிக் பண்ணும்போது நடக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன் ஈவெண்ட் பிளாக் எடுத்துன்னு போயிட்டு வைக்கணும். 3 பிளாக் இருக்கு, 3 இடத்துலையும் வச்சிடலாம். வச்சாச்சா? இப்போ யாரை கிளிக் பண்ணும்போது நடக்கணும்? ஹாப்பி பட்டன். ஹாப்பி பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நடக்கணும். இப்போ இதுக்குள்ள என்ன விஷயம், எத்தனை விஷயம் நடக்கணும்னா 3 விஷயம் நடக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், செட் ப்ராப்பர்ட்டியில அந்த இமேஜ் எடுத்துன்னு வந்து வச்சிடலாம். இதோட ஐடி பார்த்துக்கலாம். ஃபேஸ் இமேஜ், ஃபேஸ் இமேஜ், இமேஜ் இதில் போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஐகான்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே பாருங்க, இங்கே இருக்கு, இருந்தாலும் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஹாப்பி இமேஜ் இங்கே இருக்கா, கொடுத்துட்டேன். இப்போ இமேஜ் நம்மளுக்கு வந்துடும். நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஓ, இதெல்லாம் நம்ம எம்டியா வச்சிருக்கோம் இல்லையா, அதனால வார்னிங் காட்டுது. ரீசெட் பண்ணிக்கலாம், மொத்தமாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து கலர், ஐகானோடைய கலர் சேஞ்ச் பண்ணணும். செட் ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கலாம். ஐகானோடைய கலர் தானே, ஃபேஸ் இமேஜ்க்கு தான் கொடுக்க போகிறோம். ஃபேஸ் இமேஜ், ஐகான் கலர் எல்லோ. நெக்ஸ்ட் செட் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபீலிங் லேபிள், இதோடைய ஐடி வந்து ஃபீலிங் லேபிள்னு இருக்கு. இங்க என்னன்னு இருக்கணும்னா ஹாப்பி, ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி அப்படின்னு இருக்கணும். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இதுக்கும். இதுக்கு என்ன பட்டன் வரும்னா சேட் பட்டன். சேட் பட்டனை கிளிக் பண்ணும்போது காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி வச்சு கண்ட்ரோல் பி. கொடுத்தாச்சு. இங்க பாருங்க, ஃபேஸ் இமேஜ்ல போயிட்டு நான் எடுக்கலாம் சேட். சேட்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஐகான் கலர் என்ன குரூப் சொன்னாங்கன்னா
ப்ளூ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேர்டு மேப் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஓகே ஃபேஸ் இமேஜோட இமேஜ் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃபேஸ் இமேஜோட ஐகான் கலர் வந்து கிரே கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. டைப் பண்ணிக்கலாம். கிரே கொடுத்தாச்சு. ஃபில்லிங் லேபிள்ல மேனா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஹாப்பி இமேஜை கிளிக் பண்ணுறேன். ஹாப்பியாக வருது. ஐகான் கலர் வந்து எல்லோவாக மாறிச்சு. ஐ எம் ஃபீலிங் ஹாப்பின்னு வந்துச்சு. சேட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். சேடாக மாறிச்சு. ப்ளூ கலரில் வந்துச்சு. டெக்ஸ்ட் வந்தாச்சு. மே பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிரே கலர் வந்துச்சு. இங்கேயும் மே வந்துச்சு. இந்த மாதிரி தான் இந்த லெவல் பண்ணணும். செட் ப்ராப்பர்ட்டியும் செட் டெக்ஸ்ட் மட்டும் தான் இந்த லெவலில் யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.